ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேச போகிறேன்னா தங்கத்தை பற்றி, விவசாயத்தை பற்றியும். தங்கம் பார்த்திங்கன்னா 8 கிராம் 54,000 வருது. செய்கூலி செலவு அதோட எக்ஸ்ட்ராவே வருது. விவசாயம் பண்ணுறோம், ஆனால் அதில் பெரும்பாலும் அதில் லாபமே கிடைக்கிறது கிடையாது. தங்கம் வச்சுருக்கிறவன் பணக்காரனாக இருக்கான். விவசாயம் பண்ணுறவன் கடைசியில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியாமல், ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல் இருக்காங்க. படித்து மேலே வர முடியல அவங்களால. ஏன்னா எங்கே போனாலும் காசு தானே இருக்குது. இப்போ தங்கத்தை விற்றவன் அவன் சம்பாரித்து காரு பங்களான்னு செட்டில் ஆகிடுவான். கடைசி விவசாயம் பண்ணுறவன் ஒரு நார்மல் வீட்டில் வச்சுருக்கேன். இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கூட்டிக்கிட்டே போகிறீங்களே, அதே மாதிரி விவசாயம் பண்ணுற ஒரு கிலோ தக்காளி 1000ரூவான்னு விற்றா, ஒரு கிலோ அரிசி 1000ரூவான்னு விற்றா நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்களா? வாங்க மாட்டீங்களா? இது யாருக்காண்டி நாங்கள் பண்ணாமல் இருக்கோம்? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் அவங்களால வாங்க முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் இந்த விவசாயம் பண்ணுறவங்க இன்னும் அவங்களால ரேட்டை தீர்மானம் பண்ண முடியலை. அது வியாபாரி தான் கடைசி வரை தீர்மானம் இல்லை. ஒரு சங்கம் விவசாய சங்கம்னு இருக்குது. ஏன் ஒரு காய்கறி ரேட்டை கூட்டினா இன்னும் கூட்ட மாட்டேங்காங்க? ஏன்னா கீழே உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான், ஒரே காரணத்துக்காண்டி தான் அவங்களால கூட்டாமல் இருக்காங்க. ஆனால் கடைசி வரை அந்த தங்கத்தை நீங்கள் மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே போகிறீங்க. எப்படி ஒரு விவசாயம் பண்ணுற கடைசி வரை எப்படி ஒரு நகை செய்ய முடியும்? ஒரு குழந்தைய எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும்? இதை நான் கேட்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் கேட்டேன்.